அனைவருக்கும் வணக்கம். தொலைந்து போனவனை தேடுகிறேன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, நிறைய இடங்களில் நம்ம எல்லாருமே நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட தாத்தா பாட்டி, இல்லைன்னா இந்த தாத்தா பாட்டி வயசு விட ஜாஸ்தி வயசு உள்ள புக்ஸு இல்லை சொல்லியிருக்கிற விஷயங்கள், தாத்தா பாட்டி வயசுக்கு பேக்கில் உள்ள சொல்லியிருக்கிற சயின்ஸ், மேத்ஸ், இந்த மாதிரி மேத்ஸு சொல்ல முடியாது, சயின்ஸும் சொல்ல முடியாது, சில கருத்துக்கள். அந்த கருத்துக்களை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் பாஸ் பண்ண விட்டுட்டே இருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன். இப்போ என் தலைமுறையில் நான் பார்க்கும்போது, நான் என்னோடய தாத்தாவை பார்த்துருக்கேன், அப்பாவை பார்த்துருக்கேன், இப்போது என்ன நம்மளே பார்த்துட்ருக்கோம். இந்த 3 பார்த்ததுலேயும் எனக்கு தெரிஞ்சதுலே எங்கள் பரம்பரையிலேயே மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லக்கூடாது, முட்டாளுங்கிற வார்த்தை எடுத்துக்கலாமான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் ஒரு மென்ஷனுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ மிகப்பெரிய முட்டாள், இதை வேறு யாரும் எடுக்க வேண்டாம், இது என்னோடய பர்சனல். மிகப்பெரிய முட்டாள்னு நான் பார்த்ததில் எங்கள் தாத்தா தான் மிகப்பெரிய முட்டாள் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ என்னோடய முட்டாளுங்கிற அந்த இது சொல்கிற விதம் எதுக்குன்னா, இந்த கூட்டத்தில் எனக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை இப்போ ஸ்கூலுக்கு போய் படிக்க போகுது. ஸோ நான் கூட ஒரு முட்டாளாக தான் இருக்கேன் என் குழந்தைய கம்பேர் பண்ணும்போது. எங்கள் அப்பா என்னை விட கொஞ்சம் கூட முட்டாளாக இருக்கார், தாத்தா இன்னும் முட்டாளாக இருக்கார். காரணம் நான் பார்க்கும்போது, நம்ம ஜென்ரேஷன்லேயே அதிகமாக சயின்ஸ் புக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காத சமூகம்னு பார்த்தா என்னோடய தாத்தாவோட சமூகம் தான். அவங்களுக்கு இந்த ஸ்கூலில் போய் படிக்கிற இது ஒரு 2ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்குள்ளே வசதி தான் இருக்குது, அதுக்குள்ளே ரோடு தான் இருக்குது, அதுக்குள்ளே வீடு தான் இருக்குது, அதுக்குள்ளே வசதி தான் இருக்குது, சாப்பாடில் அது 1008 பிரச்சனைங்க. 3ஆம் கிளாஸ் மேலே அவரால் ஸ்கூலுக்கே போக முடியல. எங்கள் தாத்தா காலங்களில் ஸ்கூலே கிடையாது, ஸ்கூல் படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் கிடையாது, அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸு, அந்த ஸ்கூல்னு சம்பவம் இங்கே ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகாத டைம். ஸோ எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருந்துக்காருன்னா, தாத்தா பண்ணிகிட்டு இருந்த சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. அப்பா அப்படி இல்லை, அது அந்த பழைய விஷயம், பழைய காலத்தில் எப்படி நினச்சாங்க, அது காரணம் இது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் தாத்தாவுக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லைப்பா இப்படி, அது அப்படி இல்லை, நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க, அது அப்படி இல்லை இப்படி. அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறாரு. அதில் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள், பெருவாரியான நிறைய விஷயங்கள் நான் ரிவர்ஸாக திரும்ப சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ அது அப்படி இல்லை இப்படி இருக்குது, இப்படி இல்லை இப்படி இருக்குது, புதிய உலகம் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நாளைக்கு எல்லாத்த விடையும் புதிய சயின்ஸ் புக்கு வாசிக்கிற என்னோடய குழந்தை, புது சயின்ஸ் புக்கு, லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிருக்கிற சயின்ஸ் புக்கை வாசிக்கிற என் குழந்தை, அந்த குழந்தையோட, ஏன்னா நான் ஸ்கூலில் படித்து இப்போ ஏற்கனவே 20, 30, 40 வருஷம் ஆச்சு. 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்கூலுக்கே போனேன். 35 வருஷத்து கேப்பு அந்த எஜுகேஷனில் நான் படித்த சயின்ஸ்லேயும், ஃபிசிக்ஸ்லேயும், கெமிஸ்ட்ரிலையும், ஜியாகிரஃபிலையும், தத்துவங்கள்லையும், புதிய பாட்டுகள், பழைய பாட்டு தான் படித்து நம்ம கவிதைகள் தான் வாசிச்சிருக்கோம். புதிய கவிதைகள், புதிய கருத்துக்கள், புதிய தத்துவங்கள் அப்டேட்டட் தெரியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் தாண்டி நம்ம வேலைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம அங்கே அப்டேட் பண்ணுறோம் போது ஃபினான்ஸிங்கு அது படிக்கணும், ஆனால் ஃபுல்லாக படிக்க முடியாது. ஆனால் இந்த குழந்தை அது படிக்க போகுது. லேட்டஸ்டான அப்டேட்டட் அறிவு யாருக்கிட்ட இந்த கிடைக்கும்னா இந்த குழந்தை அதை நமக்கு தரணும்.
ஆனால் இங்கே நம்ம நிறைய இடங்களை நம்ம பண்ணுறது இல்லாமல் ரிவர்ஸ் எப்படி பண்ணுறோன்னா பழைய அறிவை வந்து பிள்ளைங்களுக்கு திணிக்கிறோம். பழைய அறிவு, பழைய கருத்துக்கள், பழைய பண்பாடுங்கிற பேரை சொல்லி அது சொல்லி இது சொல்லி, அது மதங்களாக இருக்கலாம், எல்லாமே இந்த பழைய கருத்துக்களை இது நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழையடி வாழையாக சொல்கிற மாதிரி பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா புதிய நியூஸ் பேப்பர் நமக்கு யூஸ்ஃபுல்லாக, பழைய நியூஸ் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக, புதிய சயின்ஸ் புக் யூஸ்ஃபுல்லாக, பழைய சயின்ஸ் புக் யூஸ்ஃபுல்லாக. ஒரு டாக்டரு, ஒரு ஜோக்குக்காக ஒரு ஆள் சொன்னது, ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி தச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே அவரோட ஃப்ரெண்டு அவரோட ஒரு வேறு ஒரு டாக்டர், சின்ன வயசு டாக்டர் அவர் வந்திருக்கார். அப்போது என்ன டாக்டர் பண்ணீங்க? அது இன்றைக்கி இங்கே ஒரு ஆப்ரேஷன் இதை ஓப்பன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்கு டாக்டர் ஓப்பன் பண்ணீங்க? இப்போ தான் இந்த திறமை இருக்கு, லேசர்லேயே முடிச்சிடலாமே, எதுக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டான். ஸோ இந்த லேசர் லேட்டஸ்ட், அப்டேட்டட், நியூ வெர்ஷன். அதே மாதிரி கருத்துக்களுக்கும் அப்டேஷன் தேவை. பழைய கருத்துக்கள் ஒர்க் ஆகாது. ஏன்னா புதிய கருத்துக்கள் தான் நமக்கு தேவை. ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது என்னோடய கருத்து மட்டும்தான், உங்களோட கருத்து நீங்கள் தெரிவிக்கலாம். பாய்.